நான் கால் வைத்தால் சம்பவமே வேற. மோடி அடித்த அடி. புதுச்சேரி குறித்து வெளியான உளவு ரிப்போர்ட். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் காலத்தில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. புதுச்சேரியின் முதலமைச்சர் என் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு அரசு பொறுப்பேற்ற போது காவல்துறையில் பணியாளர் பற்றாக்குறை இருந்த நிலையில் 1000 புதிய காவலர்கள், ஆண் மற்றும் பெண் காவலர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர். இதன் மூலம் காவல்துறையின் செயல்திறன் அதிகரித்ததுடன் உள்ளூர் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைத்தன. குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற நடவடிக்கை தொடங்கப்பட்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் புதுச்சேரியில் குற்றச் செயல்கள் கணிசமாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிராக ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையின் மூலம் 1000 கிலோகிராமுக்கும் அதிகமாக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க புதுச்சேரி காவல்துறை தொடங்கிய மக்கள் மன்றம் திட்டத்தின் மூலம் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு சுமார் 98% தீர்வு காணப்பட்டுள்ளது. மேலும் புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தின் கீழ் வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் புதுச்சேரி காவல்துறை நாடு முழுவதும் முதலிடம் பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்திய மதிப்பீட்டில் புதுச்சேரியின் பாகூர் காவல் நிலையம் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. நகர பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மற்றும் கண்காணிப்பு மையமும் தொடங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வீரமங்கை புதுச்சேரி பெண்கள் காவல் குழு, மித்ரா SOS செயலி மற்றும் GPS வசதி கொண்ட பிங்க் பேட்ரோல் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை கணிசமாக மேம்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான தமிழ்நாடு பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் நிலையில் புதுச்சேரி வலுவான நிர்வாகம் மற்றும் காவல்துறை நடவடிக்கைகளின் மூலம் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறது.